வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தோட எந்தெந்த பகுதிகளுக்கு இதனால மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. நாளை வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தால நாளை, அதாவது நவம்பர் 22ஆம் தேதி வாக்குல தெற்கு அந்தமான் கடல்ல ஒரு குறைந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்கள், அதாவது நவம்பர் 24ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாகவும், இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல்ல மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. அது அதற்கடுத்த 2 நாட்களான நவம்பர் 24ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தீவிரமடையுது. அது அதற்கடுத்த 2 நாட்கள்ல, அதாவது 48 மணி நேரத்தில், அதற்கடுத்த 48 மணி நேரம், குறிப்பாக நவம்பர் 26ஆம் தேதி வாக்குல மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினது அப்படின்னா அதற்கு சென்யார் என பெயர் சூட்டப்படும். இந்த சென்யார் புயலினுடைய தாக்கத்தால கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமுதல் மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்த 6 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாளை உருவாகக்கூடிய புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால மேலும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் தீவிரமடைந்து கூடுதலான மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலையில அது வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார்.